அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தூத்துக்குடியிலேருந்து ஒரு நண்பர் இன்றைக்கி இந்த காயினை பூரா கொடுத்துட்டு போயிருக்காரு. கொடுத்துட்டு உரிய அமௌண்ட்டை வாங்கிட்டு போயிருக்காரு. கொடுத்துட்டு போயிருக்காருன்னு எதுவும் நினச்சிக்கிடாதீங்க. கொடுத்துட்டு அதுக்கு உரிய அமௌண்ட்டை வாங்கிட்டு போயிருக்காரு. இது பூரா பிரித்து நான் ஒன்றையும் செட் பண்ணி ஒரு பெரிய கிளாஸ் எடுத்து விற்கிறதுக்குள்ளே 1 வருஷம் ஆகும். அவர் மிகவும் நுணுக்கமான விஷயங்களை பூரா இதில் சொல்கிறாரு. எனக்கு அதில் அந்த அளவுக்கு நாலேஜ் இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நிறைய மியூல் கொண்டு வந்திருக்கிறாரு, நிறைய இன்டென்ட் எரர் கொண்டு வந்திருக்கிறாரு, நிறைய கிராக் எரர் கொண்டு வந்திருக்கிறாரு, நிறைய கிளாக் எரர் கொண்டு வந்திருக்கிறாரு, நிறைய ஷிஃப்ட் எரர் வந்திருக்கு, நிறைய மியூல் தான் நிறைய வந்திருக்காரு. ஒரு வெள்ளி நாணயம் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஒரு கொல்கட்டா 2004 ரேர் கொடுத்து போயிருக்காரு. 2004 கொல்கட்டா காமிக்கிறேன் பாருங்கள். இதில் ஒரு சின்ன மைனூட்டாக அவர் சொல்கிறார். கன்ஃபார்மாக 2004 கொல்கட்டாவா அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவர் சொல்கிறார். 2004 கீழே எந்த மிண்டும் இல்லாமல் இருந்தாலும், ஏதோ ஒரு மிண்டு இருந்து இல்லாத மாதிரி தெரிந்தாலும், இந்த நேஷனல் இன்டகிரேஷன் பக்கத்தில் இந்த இடத்துல ஒரு 2 கோடு தெரியும் சார். இந்த இடத்துல ஒரு 2 கோடு வரும். அந்த கோடு வந்தால் தான் அது ஒரிஜினல் 2004 கல்கட்டா, இல்லைன்னா வராது அப்படின்னாரு. இல்லை இந்த கோடு இல்லை, அப்போ இது 2004 கல்கட்டா இல்லை. இது ஆனால் கல்கட்டா மாதிரி தெரியுதா உங்களுக்கு? நல்லா எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்கவா? ஆனால் அது கீழே ஏதோ ஒரு மிண்டு இருந்தது மாதிரி உள்ள ஒரு சின்ன அறிகுறி இருக்குது. ஒரு சின்ன ஒரு மைனூட்டை ஒரு அணு அளவுக்கு ஏதோ ஒரு சிம்டம்ஸ் அந்த இடத்துல இருக்குது. அப்போ அது வேண்டாம். சந்தேகத்துக்கு உரிய வகையில் எந்த நாணயமும் நமக்கு தேவையில்லை அப்படின்னா, இது எங்கிட்டமே மின்ட்டே தெரியல வருங்க. ஆனால் இந்த இடத்துல மேலே 2 கோடு வரும் அப்படிங்கிறார். எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு காயின் தர்றாரு. இதுவும் 2004. அந்த கோடு எங்கே இருக்குங்கிறத அந்த காமிக்கிறேன். இந்த மேப் இருக்கா, மேப் இந்த பக்கத்தில் இங்கிட்ட ஒரு எழுத்து வருதாங்கிட்டு 2 எழுத்துக்கு மேலே 2 கோடு இருக்கா. இந்த 2 கோடு பக்கத்தில் இங்கிட்ட ஐ போட்டிருக்கா, இன்டகிரேஷன் ஐ போட்டிருக்கா. 2 கோடு பக்கத்தில் கீழே 2 எழுத்து இருக்குது. இந்த இருக்குது 1 2ன்னு. இது பியூரு 100%. இது கொல்கட்டா மின்ட் சார். இது எந்த டவுட் நீங்கள் பட வேண்டாம். இந்த மாதிரி கீழே எதுவுமே இல்லாமல் இருந்து இது 2004 கல்கட்டா மின்ட்டு. இந்த கோடு இருக்கணும், இந்த கோடு இருக்கணும். இந்த மாதிரி 2 எழுத்து மாதிரி தெரிஞ்சால் தான் இது கொல்கட்டா மின்ட்டு. இதில் அந்த கோடு இருக்காது. ஆனால் கீழே எந்த மின்ட்டும் இல்லை. இருந்தாலும் இதில் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் சார் அப்படின்னு சொல்லி 2யும் கொடுத்து போயிருக்காரு. 2ல் ஒரு நாணயத்துக்கு கொல்கட்டா மின்ட் ரேட்டு போட்டு கொடுத்தாச்சு. இதில் இன்னொரு ஒரு சின்ன இதுனா, என்கிட்ட ஒரு உண்மையான ஒரு கொல்கட்டா மின்ட் இருந்துச்சு. அதை எடுத்து நான் இதோட கம்பேர் பண்ணேன். நான் ஒரு 2004 கல்கட்டா மின்ட் வச்சுருக்கேன். அதை எடுத்து இவர் தந்த நாணயத்தோட கம்பேர் பண்ணி பார்த்தேன். ஏதோ 2 கோடுங்காரு எழுத்துங்காரு என்னென்னு பார்ப்போம்னு. இப்போ நான் வச்சுருக்கிற அந்த கல்கட்டா மின்ட் காயினில் அந்த இடத்துல 2 கோடு இருக்குது, 2 எழுத்து இருக்குது. இன்டகிரேஷன் ஐ பக்கத்தில் கோடு இருக்கா, 2 எழுத்து இருக்காங்கிட்ட ஏதோ ஒரு வார்த்தை மாதிரி வருதா. கீழே 2004 கீழே மின்ட் எதுவும் கிடையாது. இது ஒரிஜினல் கொல்கட்டா மின்ட். நான் என்னோடய கலெக்ஷனுக்காண்டி ஒன்று வச்சுருக்கேன். இவர் இன்னொன்று கொண்டாந்து கொடுக்குறாரு இன்றைக்கி. இதில் அந்த 2 கோடும் அந்த எழுத்தும் இருக்கும். பார்த்துக்கோங்க, இந்த இருக்கு வருங்க. இன்னொரு 3வது ஒரு நாணயம் இருக்கு. அதில் அந்த கோடும் அந்த எழுத்தும் இருக்காது. இதில் அந்த கோடும் அந்த எழுத்தும் இருக்காது. இது மற்ற நாணயங்கள் மாதிரி சாதாரணமாக இருக்கும். இது கொல்கட்டா மின்ட்டு கிடையாது அப்படிங்கிறாரு. ஆனால் கொல்கட்டா மின்ட்டு மாதிரி தான் இருக்குது. கீழே எந்த மின்ட்டுமே இல்லை. இருந்தாலும் இன்றைக்கி தான் ஒரு புதுசாக எனக்கு ஒரு விவரம் சொல்லித்தராரு.
இது கீழே இருக்கிறது வந்து இது அதாவது இது வந்து அவருடைய நாணயம் நான் கையில் வச்சுருக்கிறது. இதில் கீழே எந்த மிண்டும் இல்லை, ஆனால் மேலே 2 கோடும் ஒரு எழுத்து இருக்குது அந்த இன்டகிரேஷன் பக்கத்தில். இந்த இருக்கு வருங்க, இந்த ஹிந்தியில் டானா மாதிரி இருக்கு. அதேமாதிரி நான் வச்சுருந்த நாணயத்தை எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்கலையும் அதேமாதிரி இருக்குது. கொல்கட்டா மிண்டுனா இந்த மாதிரி 2 கோடு இருக்கணும் சார், இருந்தால் தான் ஒரிஜினல் கொல்கட்டா மிண்டு, செக் பண்ணி வாங்குங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஒரு நாணயத்தினுடைய விலை வந்து 2000 ரூபா. 2 நாணயம் இருக்குது. நான் வாங்குறது 1500, கொடுக்குறது 2000. வெரி வெரி ரேரு, ஒரு அற்புதமான ஒரு காயின். இது ஒரு 1 ரூபி 1862. 1862ல் இது வந்து ரீடட் எட்ஜு 11.9 கிராம். இது டிவைடட் லெஜண்ட் விக்டோரியா. தலை பக்கத்தில் எழுத்து இருக்காது, இந்த பக்கம் குயின்னு இருக்கும். ரொம்ப ஃபுல் கண்டிஷனான நாணயம். 1 ரூபி இந்தியா 1862. எங்கிட்டுமே எழுத்தோ ஏதோ வருஷங்களோ தேஞ்சிருக்காது, அழிஞ்சிருக்காது, எதுவுமே இருக்காது. வெரி வெரி குட் கண்டிஷனான ஒரு நாணயம். இந்த நாணயத்தை வலைத்தளத்தில் என்ன ரேட்டுன்னு பார்த்துக்கோங்க. இது ஒரு 1862 காயின் டிவைடட் லெஜண்ட். இதோட ரேட் இன்னைய ரேட் வந்து 19,950 ரூபா. இது ஒரு வலைத்தளத்தில் இந்த ரேட்டு. ரெண்டாவது ஒரு வலைத்தளத்தில் இன்னொரு வலைத்தளத்தில் ரேட் வந்து 9,077 ரூபா. இந்த 1862 இது இன்னொரு வலைத்தளம்னு நினைக்கிறேன். இன்னொரு வலைத்தளத்தில் வந்து 20,000 ரூபா. 1862 டிவைடட் லெஜண்ட் விக்டோரியா குயின் வெரி வெரி டிமாண்டபிள் காயின். எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. கண்டினியூ லெஜண்ட் ஈஸியாக கிடைக்கிது, இந்த டிவைடட் லெஜண்ட் வந்து கிடைக்க மாட்டேங்குது. இது ஒரு நல்ல கண்டிஷனான காயின், ஒரு அருமையான காயின், நல்ல ஃபுல் குட் கண்டிஷனு, எந்த இது ரிமார்க்ஸும் கிடையாது. ரீடட் எட்ஜ் ஒரு அற்புதமான ஒரு நாணயம். நம்ம கொடுக்குறது வந்து 6,500 ரூபா. அவன் 20,000 போட்டாலும் சரி, 30,000 போட்டாலும் சரி, நம்ம கொடுக்குற ரேட் வந்து 6,500 ரூபா. வெரி வெரி குட் கண்டிஷனான ஒரு காயின். இது வந்து ஷா ஆலம் 2 முகலாய மன்னர்களின் வெள்ளி நாணயம் 11.5 கிராம் இதனோட ரேட்டு. இது வந்து ஷா ஆலம் 2 அவருடைய நாணயம். இதில் வருஷங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. எங்கே இருக்குது? இந்த பக்கம் வருடங்கள் இந்த இருக்கு வருங்க, இதுதான் வருஷம். 1 7 1 இது ஒரு 5 அந்த மாதிரி இது வருஷம், அரபி வருஷம், பேர்சீக மொழியில் எழுதப்பட்டிருக்கு. இது என்னுடைய கலெக்ஷனில் உள்ள ஒரு காயின். இந்த கவருக்குள்ளே வச்சுருந்தேன், இன்றைக்கி தான் எடுத்தேன் ஒரு நாணயத்தை. முகல் எம்பரர் ஷா ஆலம் 2 1759 டு 1806 வரைக்கும். இந்த நாணயம் வந்து இந்த குறிப்பிட்ட வருஷத்தில் இந்த வருஷம் வெளியிட்டிருக்காங்க. 1794 வெளியிட்டிருக்காங்க. ரேரிட்டி இது இருந்து ரேர் காயின். இது ஹிஜ்ரி ஆண்டு. அப்வர்ட்ஸ் அந்த பக்கம் வந்து 1215 அப்படின்னு ஹிஜ்ரி ஆண்டு எழுதப்பட்டிருக்கு. ரிவர்ஸில் பார்சி மொழி. மின்ட் வந்து இது அலகாபாத் மின்ட்டு. மெட்டல் வந்து இது சில்வர். வெயிட் வந்து இது 11.500 கிராம். இதனோட வேல்யூபிள் வந்து 1 ரூபி. இது எழுதியிருக்கிற மொழி வந்து பேர்ஷியன். கரண்ட் வேல்யூ வந்து 4,500 ரூபா. மிகவும் முக்கியமான ஒரு நாணயம். முகலாயர் காலத்தில் உள்ள ஒரு வெள்ளி நாணயம். கீழே வந்து கலெக்டட் பை கே ஆறுமுகசாமி. இதை கலெக்ட் பண்ண மனுஷன் அவர். ஒரு அற்புதமான காயின், பெரிய காயின், நல்ல வேல்யூபிளான காயின். 11.5 கிராம். இதனுடைய ரேட் வந்து 4,500 ரூபா. வெரி வெரி ரேர், ஒரு முகல் மன்னனுடைய வெரி வெரி ரேர் காயின். சரி, இதையும் ஓரமாக எடுத்து வச்சுருவேன். 2 காயின் ரேட் சொல்லிட்டேன். டைம் 9 நிமிஷம் ஆச்சு. இது ஒரு 2 ரூபா காயின் கொஞ்சம் கொண்டாந்து கொடுத்துருக்காரு பாருங்க. இந்த 5 காயினும் நான் வச்சுருக்கேன். இந்த 5 காயினும் நான் வச்சுருக்கேன். இவர் ஒரு 10 காயின் கொண்டாந்து கொடுத்துருக்காரு என்கிட்ட. இந்த இருக்கு பாருங்க, 2 ரூபா காயின். எல்லாமே ரெயின் ட்ராப்ஸ். அந்த வருஷம் வந்து 2019. இவர் கொண்டு வந்த நாணயம் ஃபுல்லாகவே யூஎன்சி காயின். நண்பர் கொண்டு வந்த நாணயம் ஃபுல்லாக யூஎன்சி காயின். இதில் என்ன வித்தியாசத்தை கண்டிங்க, எதுக்கு இதை கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னால், அவர் எனக்கு ஒரு கிளாஸ் எடுத்திருக்காரு. அந்த கிளாஸை சொல்கிறேன். இதில் உள்ள அந்த
ரிம்மை பார்த்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு லைனோட ரிம்மை புறம் பாருங்கள். பார்த்துட்டீங்களா? இந்த இந்தியாங்கிறது இந்த ரிம்மை ஒட்டி ஒட்டி எழுதியிருக்கும். ரிம்மை ஒட்டி ஒட்டி இந்தியான்னு எழுதியிருக்கும். இந்த சிங்கம் பூராமே நல்ல வலுவலுன்னு முழுக்க இருக்கும். லேசாக அணு அளவு அந்த இதில் தெரியும். இந்த பாரத்தில் எழுத்து எல்லாமே தெளிவு இல்லாமலே இருக்கும். இவர் கொடுத்த நாணயத்தில் பாருங்கள், இதை இப்போ சேர்த்து காமிக்கிறேன். ரிம்மு பக்கத்தில் இந்தியான்னு எழுதியிருக்கும். இதில் ரிம்மு பக்கத்தில் எழுதியிருக்காது. ரிம்மை விட தொலைதூரம் தள்ளி எழுதியிருக்கும் எல்லா நாணயத்துலேயும். இந்த நாணயத்தில் பாருங்கள், இந்த நாணயத்தில் பாருங்கள், இந்த நாணயத்தில் பாருங்கள், இந்த நாணயத்தில் பாருங்கள், இதுலேயும் பாருங்கள். ரிம் எங்கே இருக்குது, இந்தியாங்கிற எழுத்து எங்கே இருக்குது, இதில் ரிம் எங்கே இருக்குது, இந்தியாங்கிற எழுத்து எங்கே இருக்குது. இது உள்ள பேனா முனையை வச்சாலுமே இடம் இல்லை. இதில் நிறையா வித்தியாசம் கேப் இருக்குது. இதில் இந்தியாங்கிறது தெளிவாக அழகாக நல்ல சூப்பராக எழுதியிருக்கும். INDIAன்னு சொல்லி. இதில் சொதன்னு நல்ல ஏஐ பற்றியில் AIDலாம் பற்றியில் கனமாக சப்பாக எழுதியிருக்கும். இதில் நல்ல லீனாக ஒவ்வொரு எழுத்தும் தனித்தனியாக அழகாக இருக்கும். இதில் உள்ள சிங்கங்கள் ஃபுல்லாக நல்லா வரி வரியாக எல்லாத்துலேயும் தெரியும், அழகாக தெரியும். எல்லா நாணயத்துலேயுமே வரி வரியாக நல்லா தெளிவான முத்திரையோடு தெரியும், அகலமாக தெரியும். ஆனால் இதேமாதிரி அகலமாக தெரிஞ்சாலும் இவ்வளோ தெளிவு இருக்காது. இந்தியாங்கிறது ரிம்மை ஒட்டி இருக்கும். 2 காயின் டிஃப்ரெண்ட் எப்படி கண்டுபிடிச்சிக்கிறாருன்னு பாருங்கள். அவர் ஒரு 10 நாமோ 15 நாணயமே கொண்டு வந்திருக்காரு. அந்த 15 நான் வாங்கிட்டேன், வச்சுட்டு போங்க அப்படின்ட்டேன். இந்த நாணயத்துக்கும் இந்த நாணயத்துக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். நல்லா பார்த்துக்கிட்டிங்களா? இந்த எழுத்தும் இந்த கேப்பும் பாருங்கள். இந்த எழுத்தும் இந்த கேப், இது நீளமாக பெரிய எழுத்தாக இருக்கும். இது ஷார்ட்டாக சின்ன எழுத்தாக குட்டியாக அழகாக லட்சணமாக இருக்கும். இந்த சிங்கத்துக்கும் வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. இது ஒரு மியூல் காயின்கிறாரு. சரி, நான் ஒத்துக்கிட்டேன், மியூல் காயின் தான் கூட ஒத்துக்கிட்டேன். இந்த பக்கம் பார்த்தாலும் வித்தியாசங்கள் தெரியாது, அந்தளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா மட்டும்தான் பாரத் எங்கே இருக்குது, இதில் பாரத் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த நாணயத்தினுடைய தெளிவை பார்த்துக்கோங்க, இந்த நாணயத்தினுடைய தெளிவை பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டுக்கு வித்தியாசத்தை பாருங்கள் எப்படின்னு. இந்த நாணயத்தை வச்சு கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். இது ஈஸியாக பிரித்து எடுத்துடலாம். இது ரிம்மை ஒட்டி இருக்கும், இது ரிம்மை விட்டு தள்ளி இருக்கும். இது வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் பிரித்து எடுத்து தரேன்ல. இது ஒரு 5 ரூபா காயின், மகாத்மா காந்தி தண்டி மார்ச். இது நான் உங்ககிட்ட வச்சுருக்கிற அந்த 4 நாணயமும் நார்மலான காயின். சிங்கத்தை பார்த்துக்கோங்க, 5 பார்த்துக்கோங்க, இந்த எழுத்துக்களையும் பார்த்துக்கோங்க, காந்தி தத்தை நடந்து வர்றதையும் பார்த்துக்கோங்க. இந்த சிங்கத்தை பாருங்கள். இந்த சிங்கத்தில் எதுலையாவது ஒரு வரி தெரியுதான்னு பாருங்கள். இதில் தெரியுதா, இதில் தெரியுதா, இதில் தெரியுதா? என்கிட்ட ஒரு 100 நாணயம் இருக்குது. 100 நாணயம் இப்படி தான் இருக்குது. 100ல் ஒரே ஒரு நாணயம் தப்பி கொண்டு வந்திருக்காரு. இந்த நாணயத்தோட சிங்கத்தை பாருங்கள். இந்தியா ருபீஸு, இதில் இந்தியா ருபீஸு எப்படி இருக்குது, இதில் எப்படி இருக்குது, இதில் சிங்கங்கள்லாம் எப்படி இருக்குது, இதில் சிங்கம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? இது மியூல் காயின், இது நார்மல் காயின். மியூலோட அழகாக பார்த்துக்கோங்க. சிங்கத்தினுடைய அந்த முத்திரையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாய், கண், மூக்கு, தாடி, தலை எல்லாம் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். இதில் எப்படி குதிரை, காளை மாடு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுலேயும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். குதிரை காணும், காளை மாட்டை காணும், சக்கரத்தை காணும், இந்த சிங்கத்தை காணும், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொன்றிலும் எல்லாத்துலேயுமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பக்கம் காளை மாடு இருக்குது, இந்த பக்கம் ஒரு காளை மாடு இருக்குது, இங்கிட்ட ஒரு காளை மாடு இருக்குது. நான் திருப்பி வைக்கணுங்க ஒன்று வச்சுருக்கிறேன். இந்த காளை மாடு எப்படி இருக்குது, இதில் காளை மாடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். குதிரை எப்படி நிற்கணும் வருங்க. எந்த அளவுக்கு யூஎன்சி காயின்னு வருங்க. காளை மாட்டினுடைய கொம்பு கூட அழகாக தெரியுது, கொம்பு காலோட அழகாக தெரியுது வரும். இந்த ஒரு நாணயத்தை மட்டும் கொண்டு வந்துருக்கிறாரு. சரி ரைட்டு வைங்க அப்படின்றீங்க. இந்த பக்கம் திருப்பி பார்த்துக்கோங்க. இதனுடைய அழகு வேறு, இந்த நாணயத்தினுடைய அழகு வேறு. இவர் கையில் ஒரு ரவுண்டாலாம் ஒன்று வச்சுருக்காரா, இந்த ரவுண்டெலாம் இதில் நீங்கள் பார்க்க முடியாது. இதனுடைய தெளிவு வேறு, இதனுடைய தெளிவு வேறு. வணக்கம். இது மாதிரி நிறையா நாணயங்கள் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறாரு. 2004 கல்கட்டா மிண்டலிருந்து 2 ரூபா மியூல் காயின், 5 ரூபா மியூல் காயின். இது மாதிரி நாராயணகுரு ஒன்று வச்சுருக்காரு. அவர் நாராயணகுரு
இந்த முகத்தை பாருங்கள், நாராயண குருவில் இந்த முகத்தை பார்த்துக்கோங்க. கண், மூக்கு, காது, அந்த தலையில் உள்ள அந்த வரிகள்லாம் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. இதில் உள்ள நாராயண குரு போட்டாவையும் பார்த்துக்கோங்க. முழுக்கட்டின்னு இருக்கும், எதுவுமே தெளிவாக தெரியாது. இது கொஞ்சம் தெளிவாக இருக்கும். எழுத்துக்களும் அதேமாரி தான் இருக்கும், வரி வடிவங்களும் அப்படி தான் இருக்கும். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது நார்மல் காயின், இது வந்து மியூல் காயின். இந்த பக்கம் சிங்கத்தை வச்சு பார்த்தாலும் தெரிஞ்சு போகும். இது மியூல், இது நார்மல். இது மியூலு, இது நார்மல். இது வணக்கம் நண்பர்களே, அடுத்த பதிவில் பார்ப்போம். இப்போ உங்களோட போட்ட பதிவில் அப்புறம் நான் அங்கிட்ட அப்புறமா எடுத்து வச்சுருவேன். அடுத்த பதிவு நிறையா கொண்டு வரேன். நிறைய காப்பர் லைன் மட்டும் மியூல் நிறைய வச்சுருக்கிறாரு. காப்பர் லைன் வெரைட்டி, இது வேறு லைனு, இது வேறு லைனு. இது நார்மல் காயினு, இது வந்து மியூல் காயினு. இது ஒன்றுனே நான் பார்த்து விவரம் கூட சொல்லி தான் இதை நான் சேல் பண்ண முடியும். என்னோட நிறைய மியூல் காயின்கள் இருக்குது. எது வேணுங்கிறீங்க கேட்டு வாங்கிக்கோங்க. இதெல்லாம் அப்புறமா நான் பதிவில் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து 2 வெள்ளி நாணயம், 2 ஹைதராபாத் இல்லை 2004 கொல்கட்டா, கொஞ்சம் மியூல் காயின். இதெல்லாம் ஒரு அற்புதமான மியூல் காயின். இது எல்லாமே ரேர் காயின் தான் கொண்டு வந்துருக்கிறாரு. இது எல்லாமே அதிலே எழுதிச்சு கொண்டு வந்துருக்கிறாரு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இதை பூரா பதிவு கொண்டு வந்துடுறேன். வாழ்த்துக்கள். இது ஒரு அற்புதமான கலெக்ஷன். ஷா ஆலம் 2, அதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க.